ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க இப்போ நம்ம கிச்சன் கலாட்டால என்னென்ன கலாட்டா நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்று, என்ன சமையல், ரெண்டாவது என்னென்ன கலாட்டா நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமையட்டும் இறைவனிடம் வேண்டுகிறேன். நல்லபடியாக அமையும். வாங்க இப்போ நம்ம கிச்சன் கலாட்டாவில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்னென்ன சமையல்ன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தோம். சோயா பயிர் சோயா கறி கூட்டு மாதிரி செய்யப்படும். சோயா பயிரை கறி கூட்டு மாதிரி செஞ்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி ஊற வச்சுருக்கேன் பாருங்க, தெரியுதா? காலிஃப்ளவரு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது மூணையும் போட்டு குருமா வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணும் போட்டு குருமா வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதை கறி கூட்டு மாதிரி வச்சிடலாம். காலை டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். சரி, டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரவை உப்புமா பண்ண போகிறேன். ரவை உப்புமா, காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு குருமா, சோயா பீன்ஸ் வச்சு கறி கூட்டு. இதுதான் இன்னைக்கு சமையல் மக்களே. சரி, வாங்க நம்ம சமையலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலை ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பால் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா டீயும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பால் காய்ச்சியாச்சு, டீ போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன, டீயை சாப்பிட வேண்டியதான். டீ குடிக்கிறது தானே வேலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் இந்த வேலையை தான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தொண்டையில் பிரச்சனையாக இருக்குது, யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. தொண்டையில் கீச் கீச். வாங்க நம்ம அதுக்கு முன்னாடி டீ சாப்பிட்ருவோம். நமக்களே ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். நாட்டு சக்கரை தான் எங்கள் வீட்டில் எப்பயுமே டீக்கு யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் இந்த சீனி அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நாட்டு சக்கரை தான் டீ, காஃபி எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில். வாங்க உறவுகளே, நீங்களும் வாங்க, டீ சாப்பிடலாம். டீ சுமாரா இல்லைனாலும் சூப்பராக போடுவேன் அக்கா. வாங்க நீங்களும் எங்கள் வீட்டுக்கு டீ சாப்பிட. வாருங்கள் அனைவரும் டீ சாப்பிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு கொலையை காய வச்சு அரிசி அரிச்சு போட்டாச்சு. அரிசி அரிச்சு போட்டுட்டு இதில் குக்கரில் உருளைக்கிழங்கு, பட்டாணி ரெண்டையும் போட்டு வேக வச்சுட்டேன் மக்களே. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸு அதையும் வேக வச்சேன். அதுக்கப்புறம் குருமா செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் மக்களே. ஏன்னா குழம்பு வைக்கணும், நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து குருமா நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மக்களே. அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் கொட்டிடுவேன். அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தனியாக அரைப்பேன். இதை தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, இஞ்சி இதை மட்டும் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள், சீரகம்,
மல்லிப்பொடி, மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு வதக்கி அரைக்கணும். அதே மாதிரி மிளகாப்பொடி கொஞ்சமாக 2மே போடணும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அளவுக்கு. அதுக்கப்புறம் சோயா பீன்ஸை வந்து வேக வச்சேன்னா, இதுக்கு என்னென்ன அரவைன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், சோம்பு, இது பச்சை மிளகா, இல்லை பட்டை வத்தல் போட்டு இதையும் நான் வந்து அரைச்சிட்டேன். மசாலா மாதிரி அரைச்சி ஊற்றுனா தான் இது நல்லா கறி கூட்டு மாதிரி வரும் மக்களே. இதுதான் சொன்னேன், குருமாவுக்கு வந்து வதக்கி அரைக்கிறது. பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸு ரெடி. அடுத்து அதையும் அடுப்பை தாளித்து விட்டு கலந்த பருப்பெல்லாம் போட்டு தாளித்து விட்டு எல்லாத்தையும் கொட்டி அது கறி கூட்டு மாதிரி. அதுக்கப்புறம் சோறு ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் 3 போட்ட குருமா ரெடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸில் கறி கூட்டு. டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வேலை பார்த்தேன் நான், டக்குன்னு இன்றைக்கி உப்புமா வச்சுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.